இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். துப்பாக்கி வச்சுட்டு ராபரி பண்ணதா, துப்பாக்கி காட்டி மிரட்டி கொள்ளையடிச்சதா நம்ம நாட்டில் ஹிஸ்ட்ரியே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் அது. இன்னொரு பேங்க்கில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அது அதே ஏரியா தான், பள்ளிக்கரணை பக்கத்தில் எங்கேயோ ஒரு பேங்க்கில் போனாங்க. இதே மாதிரி துப்பாக்கியை காட்டுறான், பேங்க்கில் இருக்கிறவங்க எல்லாம் கையை தூக்குறாங்க. பப்ளிக் கேஷியர் மேனேஜர் எல்லாம் கை தூக்குறாங்க. எல்லாரும் ஒரு ஓரம் வாங்குறான், உள்ளே போகிறான், இருக்கிற கேஷ்லாம் எடுத்து போட்டு அகைன் அதே மாதிரி எல்லாரும் எஸ்கேப். 6 பேர் என்கவுண்டர்னு சொல்லி பண்ணத்துக்கு உத்தரவு கொடுத்த ஒரே சிஎம். அப்போ அந்த நேரத்துலையும் சரி, அதுக்கு பின்னாடியும் சரி, யாரும் முன்னாடியும் சரி, அது மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்ததே கிடையாது. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு முன்னாள் காவல்துறை அதிகாரி கவிஞர் வி. ஏ. ஜோதியிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் முரளி. நல்லா இருக்கீங்க முரளி? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், எங்களுக்காக நீங்க அதிக வழக்குகள் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார். நீங்க பார்த்ததுலயே ஏதாச்சும் பேங்க் கொள்ளையை பத்தி பாத்திருக்கீங்களா சார்? அந்த கேஸை பிடிச்சிருக்கீங்களா சார்? பேங்க் கொள்ளை நிறைய சினிமாவில் பார்த்துருக்கேன். ப்ராக்டிக்கலாக கேட்குறீங்களா? ஆமாம் சார். ஏன்னா பேங்க்கு கொள்ளை இதெல்லாம் ராபரிலாலேயும் சினிமாவில் தான் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும், காமெடியாகவும் இருக்கும் இல்லையா? அது அந்த கொள்ளையை காமெடியாகவும் சில படத்தில் காட்டுறாங்க, சில படத்தில் த்ரில்லிங்காக காட்டுறாங்க. இன்னும் பெருசாக ஹாலிவுட் படம்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாத மாதிரியான ராபரிலாம் இருக்கும். அப்படியே மெக்னஸ் கோல்டுன்னு ஒரு படம், பழைய படம் வந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தொலை போட்டு பேங்க்குக்கு பின்பக்கம் போய் அண்டர் கிரவுண்டில் போய் அந்த தங்க கட்டிலாம் எடுக்கிற மாதிரிலாம் படம் வரும். ஸோ நடக்கிற மாதிரிலாம், அதாவது நாட்டில் அப்படி பேங்க் ராபரின்ற அளவுக்கு நம்ம நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் சட்டம் ஒழுங்கு எப்பவுமே சீர்குலையாத ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை. அது எந்த எக்ஸ்ஆர்ஒய் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே சட்டம் ஒழுங்கு எப்பவுமே அமைதியாக இருக்கும், அதில் கரெக்டாக இருக்கும். அதுக்கு உண்டான திறமையான ஆஃபீஸர்ஸு, திறமையான காவல் அதிகாரிகள், காவல்துறை நண்பர்கள், காவலருடைய கடுமையான உழைப்பு எல்லாமே சேர்ந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் சட்டம் ஒழுங்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதுதான் போயின்னு இருக்குது இன்றைக்கி வரைக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடக்குது, அது எதுவுமே நடக்காமையே இருக்க முடியாது. ஏன்னா மக்கள் தொகையோடு காவல்துறையோட தொகை ரொம்ப குறைவு. ஸோ அதனால் அங்கே சில தவறுகள் நடக்குது. ராபரின்ற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டதுனால ஒரு ஞாபகப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா, நடந்தது ஒரு முறை பேங்க் ராபரின்றது ஃபஸ்ட் டைம். அதான் ஃபஸ்ட் டைம், அதே நேரத்தில் அதான் கடைசி டைமும் கூட. நிறைய இடத்துல செயின் ஸ்நாச்சிங் இருக்கும், எஃப்ஐஆர் இருக்குது, எங்கள் ஸ்டேஷனில் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. வீடு ராபரி, வீட்டில் போய் கொள்ளையடிக்கிறது, பீரோ புல்லிங், பீரோ இழுத்து, ஜன்னல் வழியாக பீரோ இழுத்து அங்கேருந்து வெளியிலேருந்து ஆப்ரேட் பண்ணி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய திஃப்ட்டு, நிறைய எஃப்ஐஆர்ஸ், நிறைய கேஸு, நிறைய வழக்கு நம்ம பார்த்துருக்கோம், நிறைய நடந்தும் இருக்குது. பேங்க்குன்றது ஒரே டைம் தான் நடந்துச்சு. ஆனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேளச்சேரியில் உங்களுக்கு பேங்க்குக்கு வராங்க, எல்லாமே நார்த் இண்டியன்ஸ். முதல் நாள் 6 பேர் மொத்தம். அவங்க நேராக வராங்க, 2 பேர் உள்ளே வரான், 3 பேர் உள்ளே வந்துடுறாங்க, 2 பேர் வாசலில் நிற்கிறாங்க. ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணுறாரு, செக்யூரிட்டி உள்ளே போக சொல்லிடுறாரு, சர்றன்னு ஷட்டரை இழுத்து மூடிடுறாங்க. பட்டப்பகலில் இழுத்து மூடிடுறாங்க. எல்லார் கையிலையும் துப்பாக்கி, எதுவுமே பண்ண முடியாது இல்லை. எல்லாம் கை தூக்குங்கிறாங்க, எல்லாருமே கை தூக்குறாங்க. மேனேஜர்லேருந்து கேஷியர்லேருந்து பேங்க் உள்ள இருக்கிற அத்தனை பேரும் கை தூக்குறாங்க. இது நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேஸ் தான் இது. ஆனால் கொஞ்சம் நீண்ட காலம் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நீங்கள் பேங்க்கு கொள்ளை நடந்ததா அப்படின்னு கேட்குறதுனால இதை சொல்கிறேன். கவர்மெண்ட் அவங்க கவர்மெண்ட், அதாவது மேடம் மாண்புமிகு ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவங்க பீரியட் அது. அந்த பீரியடில் வரான், மிஞ்சி போனால் ஒரு 1/2 அன் ஹவர் அவ்வளோதான். வந்தான், கையை தூக்குங்கிறான், எல்லாம் கை தூக்குறாங்க. ஒரு சூட்கேஸ் எடுத்து போகிறான், திறக்கிறான், எல்லா கேஷும் எடுத்து கொட்டிக்கிறானுங்க. எல்லோரும் கடகடன்னு வெளில வரான், வண்டி இருக்குது, டக்குன்னு போயிடுறாங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர், 3/4 ஹவரில் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கே தெரிய வருது. இப்போது இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் கிடையாது. கத்தி, அதுக்கு முன்னெல்லாம் சைக்கிள் செயினு, அந்த மாதிரியான சோடா பாட்டில் அடிக்கிறது, சைக்கிள் செயின் எடுத்து போய் அடிக்கிறது, அவன் தான் பெரிய ரவுடின்னுவாங்க. அதுக்கப்புறம் கத்தி எடுத்துன்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் பட்டா கத்தியெல்லாம் வந்தது, பெரிய பெரிய வீச்சர்வால் வந்தது, இப்படியெல்லாம் இருந்தது வழிய. அப்புறம் பெட்ரோல் குண்டு அப்படின்லாம் சொல்லி சும்மா பெட்ரோலை ஊற்றி குவார்டர் பாட்டில் அடிக்கிறது, இப்படியெல்லாம் தான் இருந்தது நம்ம நாட்டில். துப்பாக்கி வச்சுட்டு ராபரி பண்ணதா, துப்பாக்கி காட்டி மிரட்டி கொள்ளையடிச்சதா நம்ம நாட்டில் ஹிஸ்ட்ரியே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் அது. இவங்க நார்த் இண்டியன்ஸ் அங்கேருந்து ஏதோ துப்பாக்கிலாம் எடுத்துன்னு வந்துட்டு இங்கே அது மாதிரி மிரட்டி பண்ணுறாங்க. இப்போ துப்பாக்கி கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அந்த பேங்க் உள்ளார
டிஜிபியே உள்ளே இருந்திருந்தாருனா கூட எதுவும் பண்ண முடியாது. துப்பாக்கி முனையை காட்டுறான், அந்த அவனுடைய டிகர் கையில் வச்சுட்டு இருக்கிறான், தட்டினா உயிர் போயிடும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்து பெரிய பெரிய ஹீரோவாக இருந்ததுன்னா, சினிமா வந்ததுன்னா அப்படியே ஒரு டைவ் அடித்து துப்பாக்கியை தட்டி விட்டு எது வேணால் பண்ணலாம். இது ரியலில் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இது நடந்துருச்சு. நடந்து உடனே போலீஸு உடனே இமீடியட்டாக அதுக்கு எஃப்ஐஆர் போடுறோம். நம்ம என்ன யார் என்னன்றதை தேடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, பரபரப்பான ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஒரு நாள் கூட கேப் இல்லை. மறுநாள் அதே டீம் வந்து இன்னொரு பேங்கை போய் அடிச்சிட்டான். இன்னொரு பேங்க்கில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அது இந்த அதே ஏரியா தான், பள்ளிக்கரணை பக்கத்தில் எங்கேயோ ஒரு பேங்க்கில் போனாங்க. இதே மாதிரி துப்பாக்கியை காட்டுறான். பேங்க்கில் இருக்கிறவங்க எல்லாம் கையை தூக்குறாங்க. பப்ளிக் கேஷியர் மேனேஜர் எல்லாம் கை தூக்குறாங்க. எல்லோரும் ஒரு ஓரம் வாங்குறான். உள்ளே போகிறான். இருக்கிற கேஷ்லாம் எடுத்து போட்டு அகைன் அதே மாதிரி எல்லோரும் எஸ்கேப். ரெண்டே நாளில் 3 நாளில் 2 ராபரி முடிஞ்சிச்சு. அப்போ தான் வந்து மேடம் கிட்ட வந்து சிஎம் கிட்ட வந்து பெருசாக சொல்கிறாங்க, இது மாதிரி இது தொடர்ந்தேனே போச்சுன்னா கஷ்டம். இது வந்து இமீடியட்டாக ஏதாவது பெரிய ஆக்ஷன் சிஎம்மும் சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டும் சொல்லுது, இது இமீடியட்டாக நீங்கள் கண்டுபிடிக்கணும் பிடிக்கணுன்றாங்க. அப்போது போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டுபிடிச்சாலும் இதுக்கு வந்து சிவியரான நடவடிக்கை எடுக்கணும், கேஸ் போடுறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசி எல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் மேடமும் வந்து அதுக்கு ஓகே சொல்கிறாங்க. 4வது நாள் அதை ட்ரேஸ் பண்ணிட்டோம். நம்ம சென்னை மாநகர காவல்துறை வந்து அந்த வழக்கில் இன்றைக்கும் ரெக்கார்டு அது. ஒரே வாரம் தான், இந்த ஒரு 3 நாள் நடந்தது. அதுக்கு அடுத்த நாள் 5வது நாள் 6வது நாளுக்குள்ளே ட்ரேஸ் பண்ணியாச்சு. எல்லாருமே வந்து வேலைச்சேரில் அதுக்குள்ள இல்லாமல் அந்த பணமும் ட்ரேஸ் பண்ணிட்டோம். அது பெரிய பியூட்டி என்னென்னா, அந்த முதல் பேங்க்கில் 2வது பேங்க்கில் போன பணம் அப்படியே இருந்தது. முதல் பேங்க்கில் அடித்த பணம் வந்து ட்ரெயினில் போயிடுச்சு. அவன் நார்த் இந்தியன் வரைக்கும் போயிட்டாங்க. அதையும் நம்ம போயிட்டு ட்ரேஸ் பண்ணி பிடிச்சின்னு வந்துட்டாங்க. பிடிச்சின்னு வந்துட்டு அதில் தான் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, என்கவுண்டர் எப்படி பண்ணாங்கன்னா, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம போகிறோம். அரெஸ்ட் பண்ண போகும்போது 6 பேரும் இருக்காங்க, ஒரு இடத்துல இருக்காங்க வீட்டில். அது சின்ன ஒரு பிளாட்டு மாதிரி, இந்த ஹவுசிங் போர்டு இடம் மாதிரி அது. அப்போது வந்து சரண்டர் ஆகிடுங்கன்னு நம்ம சொல்கிறோம், வெளியில் வந்துருங்கன்னு சொல்கிறோம். அவன் வந்து என்ன பண்ணுறான், உள்ளேருந்து எல்லாம் அந்த துப்பாக்கி வச்சு, அவன் கையில் துப்பாக்கி இருக்குல்ல, துப்பாக்கி வச்சு யூஸ் பண்ணுறான். அதில் நம்ம போன போலீஸுக்கும் அடிப்படுது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, சரி துப்பாக்கி வரைக்கும் அவன் போயிட்டாங்களேன்றதுனால தான் நம்ம அந்த கதவை உடைச்சிட்டு உள்ளே போகும்போது அவன் சுடும்போது நம்மளும் சுடுறோம் திருப்பி. போலீஸும் சுட்டதில் அந்த என்கவுண்டரில் அந்த 6 பேரும் என்கவுண்டர் பண்ணியாச்சு. ஒரே டைமில் பேங்க் ராபரி நடந்ததும் அதான் ஃபஸ்ட் டைமு. அதே மாதிரி இது மாதிரி ஒரு ஃபைட்டிங்கில் ஒரு கத்தி எடுத்து வெட்ட வரான்னா நம்ம சுடும்போது என்ன ஆகும்னா, இல்லை சில நேரத்தில் நம்ம துப்பாக்கியில் சுடுவோம், போலீஸ் சுடுவாங்க இல்லையா, அது மாதிரி சுடும்பொழுது ஒருத்தர் 2 பேர் மேலே படும், ஒருத்தர் 2 பேர் சரண்டர் ஆகிடுவாங்க, கையை தூக்கிடுவாங்க, பயந்துருவாங்க, மாட்டிக்குவாங்க. இதில் 6 பேருமே வந்து கொஞ்சம் கூட அசரலை. திரும்ப எதிர்க்க முயற்சி பண்ணதுனால நம்ம 6 பேருமே ஃபயர் பண்ண வேண்டியதாச்சு. அதுக்கு ஓகே, சிஎம் வந்து கவர்மெண்ட்டும் அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தது. எல்லாருமே ஒட்டுமொத்தமான அந்த மனித உரிமை ஆணையம், அந்த தேசிய மனித ஆணையம்லாம் நிறைய பேர் எல்லாம் அதெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டா காவல்துறை மேலே ஒரு கடுப்பாக சொல்லுவாங்க, அப்படி பண்ணிட்டீங்களே போயிட்டீங்களேன்னுவாங்க. இந்த ஒரு விஷயத்தில் வந்து யாருமே எதுவுமே சொல்லலை, எல்லாருமே பாராட்டினாங்க. ஏன்னா வந்து இது வந்து தொடர்ந்து போயினே இருந்ததுன்னா நிம்மதியே இருக்காது. ஒரு மக்களுக்கு வந்து ஒரு காவல்துறை மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத போயிடும் இல்லையா. பேங்க்கில் போய் கொள்ளை அடிச்சுனே போயினே இருக்கான்னு சொன்னால் அவன் பாட்டுன்னு ஒரு பேங்க்கும் போய் துப்பாக்கி காட்டு அடிச்சுட்டு போயினே இருப்பான் இல்லையா. அதுக்கப்புறம் எந்த கேஸும் ஆனதும் இல்லை, எந்த ராபரியும் நடந்ததில்லை. எங்கள் பீரியடில், என்னுடைய பீரியடில் நடந்த ஒரு வழக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் ராபரி தான். அது 2 முறை பண்ணிட்டானுங்க, 2 பேங்க் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உடனடியாக அதை இமீடியட்டாக பிடிச்சும் பண்ணோம். ஸோ அது எனக்கு ஒரு நினைவில் வரக்கூடிய ஒரு வழக்கு அது. ஓகே சார், இப்போ பேங்க் ராபரி பண்ணாங்கல்ல சார், அவங்க எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க? அவங்களுக்கு துப்பு இங்கே தான் இருக்காங்க, எப்படி சார் உங்களுக்கு கொடுத்தாங்க? கேமரா இருந்தது நமக்கு. அப்போ லேட்டஸ்ட் தானே, கேமரா இருந்தது. கேமராவில் இருந்து யார் எங்கே போனாங்கன்னு பார்த்தோம். 2 வீலர்லாம் போனாங்க. அவனு ஒன்றும் வேனுக்குன்னு காரு வண்டியெல்லாம் கொண்டு வரல, 2 வீலர் தான் போயிருக்கானுங்க. அந்த 2 வீலருடைய நம்பர் கிடைச்சிது கேமரா வச்சு, அதில் இந்த அட்ரஸ் எடுத்தோம். அந்த 2 வீலரும் தெஃப்ட்டு, அவனும் வண்டி கிடையாது. அது எங்கேருந்து எடுத்தோம் தான் அவர் வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு, வண்டியை காணோன்னு சொல்லி. அப்புறம் அவர்கிட்ட கேட்குறோம், எங்கே அவர் வீடு எங்கே இது வச்சுருந்தாருன்னு சொல்லி. ஸோ அங்கேருந்து காணாத எப்படி போச்சு, அங்கே யார் வந்து எடுத்தாங்க, அங்கே இருக்கிற கேமராவை ட்ரேஸ் பண்ணுறோம். இப்படியெல்லாம் ஒன்று ட்ரேஸ் பண்ணி அதில் ஒரு தகவல் கிடச்சி ஒரு ஃபோட்டோ கிடைக்கிது. அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ வச்சு கேட்குறோம், இந்த இவங்களாம் யார், எங்கே இருக்காங்க, என்ன ஆகுதுன்னு. அதில் அப்படியே சுற்று வட்டாரத்தெல்லாம் கேட்கும்போது, சார் இவங்களாம் வந்து வேளச்சேரி பக்கம் தான் வருவாங்க, டெய்லி அங்கேருந்து தான் வந்து வேலைக்கு போவாங்க வருவாங்க அப்படின்றாங்க. அப்போ வேளச்சேரி ஃபுல்லாக நம்ம தேடுறோம் இப்போ ஃபோட்டோ வச்சு. அதில் நம்ம இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க. பப்ளிக் சொல்கிறாங்கல்ல, சார் இவனுங்க அங்கே தான் சார் தங்கியிருக்கானுங்க, இந்த டீ கடைக்கு வருவான் சார், அடிக்கடி இங்கே டீ சாப்பிடுவான், இங்கே தான் டிஃபன் சாப்பிடுவான், இங்கே தான் பான் பராக் போடுவான், இங்கே தான் வாங்குவான் அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்கிறத வச்சு
அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த இடத்துல ராபரி பண்ணாங்களா சார்? இவங்க ஆல்ரெடி கொள்ளையர்கள் தானா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாங்களா சார் சென்னையில? இல்லை, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் தான். அங்கே வந்து இவனுங்க வந்து பெருசாக அங்கேயும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அங்கே அவனுங்களுடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் விசாரித்து பார்த்தா அங்கேயும் இவனுங்க சாதாரண ஒரு பீப்புள் தான். இவங்களுக்கு என்னென்னா வந்து இங்கே வந்து வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் ஒரே நல்ல பெரிய ஆள் ஆகிடணும், ஒரே நல்ல வசதி வந்துடணும், இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமான யோசனையினுடைய பிரதிபலன் தான் அது. சார் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க 6 பேரை நாங்கள் என்கவுண்டர் பண்ணோம் அப்படின்ட்டு. இப்போ அந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் தாக்குறாங்க, நீங்களும் தாக்குறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் சடனாக வந்து என்கவுண்டர் பண்ணுறீங்க. மேபி நீங்கள் வந்து ஆக்சுவலி கால் எடுக்கணுமா சார்? இது மாதிரி அவங்க தாக்குறாங்க, நாங்கள் என்கவுண்டர் பண்ணலாமா வேண்டாவா அப்படின்னு நீங்கள் ஆக்சுவலி கால் எடுக்கணுமா? கட்டாயம் கேட்கணும். ரெண்டாவது அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம், அன்னைக்கு அவங்க உள்ளே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் போதே நம்ம பப்ளிக்கை முதல்ல அலர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம நடக்கிற சண்டையில் வந்து நமக்கு ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டால் அதை பற்றி பிரச்சனையே இல்லை. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். அதாவது ஒரு சண்டையில் ஒரு அக்யூஸ்டை பிடிக்க போகிறோம், ஒரு எதிரை பிடிக்க போகிறோம், அவங்க வெட்டுறான் இல்லை சுடுறான், அதில் போலீஸ் பாதிக்கப்பட்டதுன்னா பிரச்சனையே இல்லை. மனப்பூர்வமாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம அதுக்காக தான் சொக்கா போட்டுன்னு வந்திருக்கிறோம் வேலைக்கு. ஆனால் நான் சண்டை போடும்போது ஒரு பப்ளிக் பாதிச்சிடக்கூடாது. அவன் என்னை வெட்ட வர கத்தி வந்து என் மேலே பட்டால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அங்கே யாராவது வேடிக்கை பார்த்து இல்லை குறுக்க யாராவது வந்து அவங்க மேலே பற்றக்கூடாது. அவன் துப்பாக்கி சுட்டான்னா அந்த குண்டு எங்கள் மேலே பட்டுதுன்னா இஸ் ஓகே. ஏன்னா நம்ம அதுக்கு தான் இருக்கிறோம். பட்டாலும் மேபி அதுக்காக என்ன பண்ண முடியும், உயிர் போனாலும் பரவாயில்ல, வேறு வழி கிடையாது. ஆனால் பப்ளிக் மேலே பற்றக்கூடாது அப்படின்றதுல குறியாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே எங்கேயுமே ஒரு அக்யூஸை பிடிக்க போகிறோம், அங்கே ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுது, அசம்பாவிதம் ஏற்படுதுன்னா முதல்ல பக்கத்தில் இருக்கிற அப்பாவி மக்களை நம்ம சேவ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அலர்ட் பண்ணுவோம். அன்றைக்கி நடந்த சம்பவமே அப்படி தான். நம்ம ப்ரொபகண்டா மைக்கை போட்டு சொல்கிறோம், எல்லாரும் உள்ளே இருந்துருங்க, வெளியில் வராதிங்க, எது வேணால் நடக்கலாம். ஏன்னா அவங்க கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க உள்ளேருந்து எங்களை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, துப்பாக்கியில் சுட முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்க, யாரும் வெளியில் வர வேண்டாம் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம கேட்கணும், பர்மிஷன் கேட்காம பண்ண முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலை சிச்சுவேஷன் மாதிரி பேடாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்றத டிஜிபி வரைக்கும் கேட்டு, டிஜிபி வரைக்கும் அது கன்சல்ட்டு கவர்மெண்ட் வரைக்கும் கேட்கணும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கட்டாயம் அதுக்கு உண்டான உத்தரவு வாங்கின்னு தான் நம்ம செய்ய முடியும். ஒரு சில நேரங்களில் ரொம்ப எதிர்பாராமல் நடக்குதுன்னா அப்போ போய் ஃபோன்லாம் பண்ணிலாம் கேட்டுக்க முடியாது இல்லையா? இப்போ இதில் வந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சு, உள்ளே இருக்காங்க, வெளில வர மாட்டேன்றாங்க, உள்ளே இருந்துனே ஃபயர் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்சதுனால அன்றைக்கி வந்து நம்ம அதுக்கு உண்டான பர்மிஷன் கேட்குறதுக்கு டைமும் இருந்தது. கேட்கும்போது அது உத்தரவும் கொடுத்தாங்க. சப்போஸ் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து ஃபயர் பண்ணலாம் அப்படின்னு துணிஞ்சு சொன்ன ஒரு முதலமைச்சர். ஒரே ஒரு எப்படி சொல்கிறது, 6 பேர் என்கவுண்டர்னு சொல்லி பண்ணத்துக்கு உத்தரவு கொடுத்த ஒரு விஷயம் அது. அப்போ அந்த நேரத்துலையும் சரி, அதுக்கு பின்னாடியும் சரி, யாரும் முன்னாடியும் சரி அது மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்ததே கிடையாது. அன்றைக்கி அவங்க வந்து தைரியமாக பண்ணிவிடுங்க, இது வந்து இந்த மாதிரி கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, துப்பாக்கி கலாச்சாரம் ஒழியணுன்னா அதுக்கு எந்த முயற்சி சொன்னால் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக தைரியமாக ஒரு உத்தரவு கொடுத்த முதலமைச்சர். இந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். சார் துப்பாக்கி கலாச்சாரம் வளர்த்துக்கு என்ன சார் காரணமாக இருந்தது? இதுதாம்மா, இப்போ நம்ம அவனுங்களுக்கு வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ இங்கே நம்ம வந்து கத்தி கித்தினா எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சிடலாம் இல்லையா? துப்பாக்கினா நிச்சயமாக சமாளிக்க முடியாது. துப்பாக்கின்றது பெரிய விஷயம் இல்லையா? யாராக இருந்தாலும் பயம் வந்துடும். துப்பாக்கினா நம்ம போகிற காரியம் வந்து சக்ஸஸ் ஆகிடும், 100% ஆகிடும்ல. இப்போ கத்தி எடுத்துகிட்டு போனால் கூட எப்படி வேணால் மிஸ் ஆகும். நம்ம குத்த போகிறோம், நான் கத்தியை பணத்தை எடு அப்படின்னு சொல்லி கத்தியை காட்டினா யாராவது பின்னாடி வந்து பிடிச்சிடலாம், இல்லை தட்டி விட்டுடலாம். இப்போ கத்திக்கு பெரும்பாலும் பயப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. துப்பாக்கினா எல்லாருமே பயப்படுவாங்கல்ல. ஸோ மக்களை வந்து பயமுறுத்துறதுக்கோ இல்லை அவன் நினச்சி வர காரியம் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறதுக்கோ துப்பாக்கி இருந்தால் தான் 100% முடியும் அப்படின்றது தான் உண்மையும் கூட. ஸோ அதனால் அவங்க அதை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இந்த கேஸுக்கு ரெகக்னேஷன் கிடைச்சதா சார்? ஐயோ அம்மா, அதாவது பொதுவாக முரளி, காவல்துறையில் வந்து ரெகக்னேஷனை எதிர்பார்த்தெல்லாம் வேலை செய்ய முடியாது, புரியுதுங்களா? அது மன நிறைவு கிடைச்சிது. இப்போ வந்து இதில் என்னென்னா ஒரு பெரிய மனநிறைவு. நம்ம டிபார்ட்மெண்ட்டு, நம்ம காவல்துறை வந்து ஒரு பெரிய அசம்பாவிதத்தை மேலும் மேலும் தொடராத பண்ணாங்க. பப்ளிக்கும் ஒரு மகிழ்ச்சி. இப்போ பேப்பரில் ஒரு செய்தி வருது இல்லையா? இப்போ உங்களை மாதிரி மீடியாக்கள்லாம் இருக்கிறவங்களாம் எழுதுகிறாங்க இல்லையா? ரொம்ப திறமையாக காவல்துறை செயல்பட்டார்கள், உடனடியாக கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு அந்த 4 வரியை படிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் ரெகக்னேஷன். மற்றபடி அதில் அந்த ஸ்பாட்டில் இருந்தவங்களுக்கு, அன்றைக்கி வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு அவார்டு போடுவாங்க, ரிவார்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் கட்டாயம் கிடைக்கும். மிகப்பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து செய்ய முடியாது. பட் ஓகே, இப்போ வெள்ளைத்துறைன்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் ஆனாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீரப்பன் கேஸில் என்கவுண்டர்லாம் பண்ணும்போது எல்லாருக்கும் கவர்மெண்ட் ப்ரமோஷன் கொடுத்தாங்கல்ல, டபுள் ப்ரமோஷன் கொடுத்தாங்க.
ஏன்னா மிகப்பெரிய கேஸை பண்ணாங்கன்னு சொல்லி டபுள் ப்ரமோஷன் கொடுத்தாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய கேஸில் வந்து ஏதாவது பண்ணும்போது அதுக்குண்டான வெகுமதிகள், அதுக்குண்டான மரியாதைகள் நிச்சயமாக டிபார்ட்மெண்ட்டும் கொடுக்குது, கவர்மெண்ட்டும் கொடுக்குது, இல்லாமல் இல்லை. பட் கொடுக்கலனாலும் அதுக்காக வந்து நாங்கள் வந்து சுதந்திர போகிறதில்ல, அது கிடைக்கலன்னு வருத்தப்படும் போகிறதில்ல. ஓகே சார். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்கவுண்டர் சொல்லிட்டீங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து லாக்அப் டெத் அதிகமாகிட்டே போகுது சார். 2007 நடந்த லாக்அப் டெத்துக்கு வந்து இப்போ தீர்ப்பு வரப்போகுது ஏப்ரல் 2ஆம் தேதி. இது மாதிரி அதிகமாகிட்டு இருக்கு. சாத்தான்குளம், ஜெயராஜ் ஃபீனிக்ஸ் அவங்க. ஆமாம் சார். அது மட்டும் இல்லாமல் ஆகாஷோட மரணமாக எடுத்துக்கலாம், அஜித்தோட மரணமாக எடுத்துக்கலாம். அதிகமாகிட்டே போகுதுல்ல சார். இதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் பார்வை என்ன இதில்? அந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறது வந்து ஒரு அபசகுனமான ஒரு வார்த்தை. அது நடக்கவே கூடாது அப்படின்றதுல தான் நாங்கள் எல்லாருமே குறியாக இருப்போம். எல்லா போலீஸும் அப்படி தான் வேலை செய்வாங்க. இதில் என்னன்னா ஏன் அப்படி நடந்துருது அப்படின்னு சொன்னால், முதல்ல பார்த்தீங்கன்னா அறியாமை, அதாவது புரிதல் தன்மை இல்லாதது. அதாவது இந்த போலீஸுடைய இது என்ன, நம்மளுடைய பணி என்ன, நம்மளுடைய பணி எந்த வகையில் செயல்படணும், நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றது சில போலீஸ்காரங்களுக்கு தெரியறதில்ல. அது போலீஸாக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, அதை வந்து சரியான முறையில் அதை செயல்படுத்துறதில்ல. இப்போ வந்து பழைய முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அதாவது முதல்ல வந்து அடிக்கிறதுக்கே வந்து நமக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. காவல்துறையில் வந்து ஒருத்தரை அடித்து துன்புறுத்தி அவரை இது பண்ணுறதுக்கு எந்த விதமான சட்டத்தில் இடம் இல்லை. ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து மினிமம் போர்ட்ஸ் அப்படின்றதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. ஒரு கூட்டத்தை கலைக்கணும், இல்லை ஒருத்தர்கிட்ட இருந்து சில உண்மையை வர வைக்கணும். இப்போது யாரோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு செயின் அறுத்துன்னு போயிருப்பாங்க, ஒரு 10 லட்சம் கல்யாணத்துக்கு பணம் வச்சுருந்துருப்பாங்க, அது தூக்கின்னு போயிருப்பான், திருடின்னு போயிருப்பான். நமக்கு நல்லா தெரியும் இவன் தான் சொல்லி கண்டுபிடிச்சிருவோம், அவனை பிடிச்சின்னு வந்துடுவோம். ஆனால் பணம் எங்கே வச்சுருக்கான்னு சொல்ல மாட்டான், அந்த செயின் எடுத்து போய் எங்கே விற்றேன்னு சொல்ல மாட்டான், அந்த நகை எங்கே யார்கிட்ட கொடுத்தேன்னு சொல்ல மாட்டான். அப்போ அவன் சொல்லலைன்னு சொல்லி அவனை நம்ம ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது இல்லையா? அப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ல. அவங்க வந்து நம்மளை நம்பி தானே வராங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் லேசாக அவனை வந்து இதை மாதிரி சின்ன மினிமம் போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கான சட்டத்தில் இடக்குத ஒழிய, ஒரு மனிதனை அடித்து அவன் உயிர் போகிற அளவுக்கு அடிக்கிறதுக்கு எந்த சட்டத்திலையும் இடம் இல்லை, யாருக்கும் வந்து உரிமையும் இல்லை. இப்போ தூக்கு தண்டனை கொடுக்குறதே வந்து இப்போ சில இயக்கங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தூக்கு தண்டனை வேண்டாம், ஆயுள் தண்டனையாக கொடுங்க. எப்பவுமே வந்து தூக்கு தண்டனை யாருக்குமே கொடுவாங்க, ஒரு மனிதனோட உயிர் எடுக்கிறதுக்கு யாருக்குமே அந்த இதுவும் ரைட்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இப்போ நிறைய வாதங்கள்லாம் வருது போது. இப்போ அப்படிலாம் மாற்றுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு மனுஷனை இட்டுன்னு வந்து இப்போ அந்த தூத்துக்குடி மாவட்டம் அந்த சாத்தான்குளம் கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா, அப்பா புள்ள 2 பேரும், அப்பாவை முதல்ல பிடிச்சின்னு வராங்க, அப்புறம் புள்ள வந்து வராருன்னு சொல்லி அவரையும் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறாங்க. அவரை வந்து அடிச்சிருக்காங்க. இது இப்போ கோர்ட்டு தானே சொல்லுது, நீங்கள் குற்றவாளி தான் அப்படின்னு மதுரை நீதிமன்றம் சொல்லுது. உண்மையிலேயே அந்த தீர்ப்பு வந்து நான் கூட அதை வரவேற்கிறேன், நியாயமானது தான். ஏன்னா அவங்க 2 பேருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா, அவங்க ஒன்றும் ஒரு தீவிரவாதியோ, இல்லை கெஞ்சா விற்றவங்களோ, இல்லை சாராயம் விற்றவங்களோ எதுவுமே இல்லை. சாதாரணமாக அழகாக ஒரு செல்ஃபோன் கடை நடத்துகிறவங்க தான். கொரோனா காலத்தில் அவங்க ஏதோ கடை திறந்து வச்சுருந்தாங்க, அந்த மாதிரியான ஏதோ சின்ன சின்ன விஷயம் தானே ஒழிய, அதுக்காக வந்து அவங்களை இவ்வளோ துன்புறுத்தணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு என்ன காரணம்னால, இதுக்குன்னு இல்லை, அந்த மாதிரியான நடக்கிற எல்லா இந்த அஜித் ஆகட்டும், எல்லா கொலை வழக்கிலுமே பார்த்தீங்கன்னா இதுதான். நமக்கு அந்த நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, நமக்குன்னு ஒரு அளவு இருக்குது, அந்த அளவுக்குள்ளே தாண்டி நம்ம போகக்கூடாது அப்படின்றத உணர்றது கிடையாது. என்னமோ காவல்துறையில் வந்து எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப பெருசாக 4 தலையில் பெரிய கிரீடம் வச்ச மாதிரியும், நமக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு சில காவலர்கள், ஒரு சில அதிகாரிங்க நினைக்கிறதுனால தான் இந்த சிக்கல்லாம் வருது. எவ்வளோ அதிகாரிங்களாம் இருக்காங்க, அக்யூஸ்டெல்லாம் நாங்கள் விசாரிக்கிறதுக்கு ஏதாவது அக்யூஸ்ட்னு தெரிஞ்சு கொண்டு வந்தாலே ஷர்ட்டை கூட ஷர்ட்டில் பிடிச்சி இழுத்துன்னு வந்தாலும் வேணான்ற அதிகாரிலாம் இருக்காங்க. சந்திரபாசன் ஒரு எஸ்பி இருக்கார் சிபிசிஐடியில், இப்போ ரிட்டையர்டாகி இப்போவும் இருக்காங்க, மடிப்பாத்தில் வீடு. அவங்கெல்லாம் வந்து எஸ்பியாக இருக்கும்பொழுது பக்காவாக தெரியும் அவர் தான் தப்பு பண்ணவர்னு. கொலை பண்ணியிருப்பார், திருடி இருப்பார், பெரிய இதாக இருக்கும். அவரை நாங்கள் கூப்பிட்டு வந்தோம்னா ஷர்ட்டை பிடிக்க வேணான்னுவார், அவனை கீழெல்லாம் உட்கார வைக்க வேண்டான்னுவார். அவருக்கு ஈக்குவலாக சேரில் உட்கார வச்சு விசாரிப்பார். ஏன்னா அவன் தவறு செஞ்சுருக்கிறான், அந்த தவறுக்கு உண்டான தண்டனையை நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அவன் மனுஷன் தானே. ஸோ மனுஷனாக மதிக்கணும், அவனை வந்து குற்றவாளின்றதுனால அவனை வந்து மனுஷத்தன்மையே இல்லாமல் நடத்தக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருப்பார், ரொம்ப கடுமையாக இருப்பார். அப்படிப்பட்ட அதிகாரிலாம் இருக்காங்க. இப்போ நம்ம கமிஷனர், இப்போ இருக்கிற கமிஷனர் அருண் சார்லாம் பார்த்தீங்கன்னா அதிலெல்லாம் கண்ணிய குறைவே இருக்காது, கடுமையாக இருப்பாங்க. அதாவது வந்து தண்டனைக்கு தவறுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறியாக இருப்பாங்க, ரொம்ப ஷார்ப்பாலாம் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ரொம்பவும் வந்து இதோ மீறி போயிட மாட்டாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு வரமுறைலாம் இருக்குது. ஓகே சார். இப்போ ஏப்ரல் 2ஆம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுக்க போகிறாங்களா சார்? ஆமாம். அவங்க என்ன மாதிரி தீர்ப்புலாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அதான் தீர்ப்பில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் இருக்குது. எப்படின்னா, இப்போது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒருத்தனை கொலை பண்ணுறாங்க,
ஒரு 5 பேர் கொலை பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கடத்தின்னு வந்து ஒரு இடத்துல வச்சு, ஒரு தோட்டத்தில் வச்சு, வாழை தோட்டத்தில் வச்சு வெட்டினாங்க அப்படின்னு கேஸு எல்லாமே அதில் வந்து கன்ஃபார்மாக சாட்சி கீட்சிலாம் சொல்லி கிளியர் ஆயிடுச்சு. 5 பேருமே யார் யார் என்னென்ன எப்படி எப்படி அதை எப்படி பண்ணாங்க போனாங்க அந்த கொலையை பண்ணாங்கன்றது முடிவாயிடுச்சுன்னா, அதுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட் எப்படி எழுதுவாங்கன்னா, இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவார், யாராவது வராங்களா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி முனையில் நின்றுருப்பார். அந்த வாழைத்தோப்பு முனையில் நின்று கொண்டிருந்தார். அவர் வந்து A6ஆ இருப்பார். இப்போ 6 பேர்னு வச்சுங்க. அவர் வந்து A6ஆ இருப்பார். அப்போ அவருக்கு கொஞ்சம் குறைஞ்ச தண்டனையாக இருக்கும். புரியுதுங்களா? அப்புறம் உள்ளே வந்து 2 பேர் கையை இழுத்து பிடிச்சிருந்தாங்க, அழுத்தி பிடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து A5, A4 அவங்களுக்கு ஒரு தண்டனை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கத்தி எடுத்து வெட்டுறாரு, கழுத்தை பிடிச்சி சும்மா அப்படியே அது முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படியே கரகரன்னு கத்தியை அறுத்துறாரு, இல்லை கத்தியால் வெட்டினாரு அப்படின்றவர் தான் A1ஆ இருப்பார். இதுதான் அது மாதிரி தான் வரும். அந்த A1, A2, A6ன்றாங்க இல்லையா? அது அக்யூஸ்ட் 1, அக்யூஸ்ட் 2ன்றது இப்படி பிரிக்கிறது தான். அந்த வரைமுறையாக பிரிக்கிறது. 2வது அதே நேரத்தில் வந்து அவர் நின்றுன்னு பார்த்துன்னு இருந்தார், அவர் A6ன்னு போட்டுட்டாங்கன்னு சொல்லி அவருக்கு தண்டனை குறைவான்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வழக்கின் தன்மையில் பார்த்தீங்கன்னா, மூல காரணமே அவராக தான் இருந்திருப்பார். அவர் தான் இந்த மோட்டிவேஷனுக்கே அவர் தான் இதெல்லாம் செட்டப் பண்ணியிருப்பார், இதெல்லாம் உருவாக்கியிருப்பார், ஆள் எட்டுன்னு வந்திருப்பார். எல்லாமே பண்ணிவிட்டு ஆளுங்களை வச்சுட்டு அவர் தூரமாக நின்று பார்த்துருந்தாருன்றதுக்காக அவரை விட்டுற முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் A1 ஆவார். அந்த வழக்கினுடைய விசாரணையில் தான் அது தெரியும். அது மாதிரி இப்போ இந்த 9 பேருக்கு தண்டனைன்னு வரும்பொழுது எப்படி ஒன்றா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஒரே தண்டனையாக நிச்சயமாக இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்புறம் தான் நம்ம நாட்டில் தான் இருக்க ஜனநாயக நாடு தானே இது. இப்போ அவங்க கொடுக்குற தீர்ப்பு ஒன்றும் கடைசி தீர்ப்புன்னு சொல்லிட முடியாது. அப்புறம் அப்பீல் போகலாம்ல இவங்க. இப்போ மதுரை கோர்ட்டு கொடுக்குதுன்னா இவங்க அடுத்தது ஹைகோர்ட்டுக்கு போவாங்க. இது மேலே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாமே. போய்ட்டு திருப்பி இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த கேஸை முதல்லேருந்து ஆரம்பிப்பாங்க. இதே ஜட்ஜ்மெண்ட்டு அங்கே வரணும். வந்தால் தான் அவங்களுக்கு வந்து கடைசி தீர்ப்புன்ற மாதிரி ஆகும். இப்போ அதே மாதிரி வந்து குண்டர் சட்டம் எடுத்துக்கலாமே சார். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டர் சட்டம் வந்து பெரிய பெரிய தவறுகள் பண்ணால் தான் ஸ்டக்குன்னு போடுவாங்க. இப்போலாம் வந்து ஒருத்தவங்களை பிடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா குண்டர் சட்டம் போட்டுடுறாங்க சார். இந்த குண்டர் சட்டம்னா என்னதுக்காக சார் இப்படி பண்ணுறாங்க? குண்டாஸ்ன்றதுமா குண்டர் சட்டம், தமிசா குண்டாலாம் ஒருத்தர் மேலே வந்து வழக்கு இருக்கணும். ஏற்கனவே ப்ரீவியஸ் கேஸ் இருக்கணும். ஒரு 5-6 கேஸ் இருக்கணும். அது இல்லாமல் அவர் வந்து ஒரு சமூகத்துக்கு ரொம்ப ஆவாதவராக இருக்கணும், சமூக விரோதியாக இருக்கணும். 2வது வந்து கரண்ட்டில் அவரை பிடிக்கும் பொழுது ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். அதுவும் வந்து அவரால் வந்து பெரிய அசம்பாவிதங்கள் நடந்து அப்படியே ஜனங்கள்லாம் செதறி ஓடி கத்தி வச்சுக்கிட்டு பெரிய கலாட்டா பண்ணி அது மாதிரியான ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கட்டாயம் இருக்கணும். இவ்வளோ இருந்தால் தான் அவர் மேலே குண்டாஸ் போட முடியும். அந்த குண்டாஸ் போடுறதுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து எதுவுமே அப்பீலே பண்ண முடியாது. குண்டாஸ்ன்னு போட்டாங்கன்னா 1 இயர், 1 வருஷம் கன்ஃபார்ம். அவருக்கு வந்து தீர்ப்பு மாதிரி அது. 1 வருஷம் அவர் ஜெயில் போய் ஆகணும் இல்லையா? இதுதான் அந்த குண்டாஸினுடைய நிலைப்பாடு. அதை வந்து நம்ம சாதாரணமாக ஒருத்தர் மேலே போட்டுற முடியாது. இப்போ யாரோ ஒருத்தர் பிடிக்கல, அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆகாதவர், இன்ஸ்பெக்டருக்கு ஆகாதவர் அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல மனுஷன் வந்து போட முடியாது. குண்டாஸ்ன்றதே வந்து அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருந்திருக்கணும், அவர் ரவுடிசமாக இருந்திருக்கணும், அவர் இந்த சமூகத்துக்கு மிக ஆபத்தானவராக இருந்திருக்கணும். அப்படிலாம் இருக்கிறவரை தான் நம்ம போட முடியும். ஆல்ரெடி இருந்தவங்க மேலே தான் போட முடியும். ஆமாம், ஆல்ரெடி அவர் ரவுடியாக இருக்கணும், கட்டாயம் ரவுடியாக இருக்கணும், அதான் போட முடியும். ஆச்சுங்களா? அப்போது அப்படி போடுறதுல கூட என்ன எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம அதான் சொல்ல வந்தேன். அந்த ஜனநாயக நாடுன்றதுனால எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குதுன்றதுனால அப்படி போட்டாலும் அவர் உள்ளே போயிடுவார். அன்றைக்கே ரிமாண்ட் பண்ணி அனுப்பிச்சிடலாம். மற்றவங்களாம் வந்து 15 நாள் ரிமாண்டுன்னுவாங்க சாதாரண வழக்கில். 15 நாள்லேயே பெயிலில் வந்துடுவாங்க. இவருக்கு பெயிலெலாம் கிடையாது இல்லையா? ஆனால் போர்டு இருக்குது, குண்டாஸுக்குன்னு ஒரு போர்டு. இந்த போர்டில் ஒரு 5 அதிகாரிங்க இருப்பாங்க. அந்த 5 அதிகாரிங்க வந்து என்னென்ன வழக்கு அவர் மேலே நம்ம போட்டிருக்கோம், ஏன் அவர் மேலே நம்ம குண்டாஸ் போட்டோம், எதுக்காக அவர் 1 வருஷம் மிசால் இருக்கணும் அப்படின்னு நம்ம வலியுறுத்துகிறோம் அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. அலசி ஆராய்ஞ்சு அந்த எஃப்ஐஆர் எல்லாம் பார்த்து முன்னாடிக்கிற கேஸு, பின்னாடிக்கிற கேஸு, அப்போ இருந்த கேஸு இதெல்லாத்தையும் பார்ப்பாங்க. இப்போது ஒருத்தரை போடணுன்றதுக்காகவே என்ன பண்ணலாம், சில நேரங்களில் இப்போ 2 கேஸ் தான் இருக்குது, ஆனால் ரொம்ப தொந்தரவாகுது அவன் மேலே. அப்போது நம்மளே ஒரு பொய் கேஸை உருவாக்குவாங்க. சில நேரத்தில் வந்து அது மாதிரி பண்ணுவாங்க சார். அதை வந்து அவர் கண்டுபிடிச்சிருவார். போர்டில் இருக்கிறவர் இந்த எஃப்ஐஆர் உண்மையானது தானா, இந்த வழக்கெலாம் அவர் மேலே திணிக்கப்பட்டிருக்கா, பொய் கேஸ் போட்டிருக்காங்களா, இல்லை உண்மை கேஸ் தானா அப்படின்னு அவங்க எல்லாம் பார்ப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து அந்த போர்டில் இருக்கிறவங்க 3 பேர் ஓகே சொல்லணும். 5 பேரில் 3 பேர் ஓகே சொன்னாங்கன்னா அவர் 1 வருஷம் கட்டாயம் உள்ளே இருந்துருவார் சைன் பண்ணாங்கன்னா. இப்போ 3 பேர் வந்து இல்லை இது வந்து கொஞ்சம் சரியில்லை, ஏதோ இவர் மேலே வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியில் ஏதோ ஒரு அரசியல் தலையீடு, ஏதோ ஒரு இதில் தான் இவர் மேலே குண்டாஸ் போட்டிருக்காங்க, இவர் போட்டுக்கிற குண்டாஸ் செல்லாது, இது வந்து சரியில்லை அப்படின்னு 3 பேர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா
அவர் வெளில வந்துடுவார். ஆனால் இதில் என்ன எங்களுக்கு ஒரு போலீஸுக்கு என்ன ஒரு இதில் இது இருக்குதுன்னா, ஏன்னா அந்த 5 பேருன்றது 3 பேர் இருப்பாங்க போர்டில், 3 பேர் இருப்பாங்க, 5 பேர் எப்படி வேணா இருக்கலாம். இப்போ அந்த விஷயத்தில் வந்து எங்களுக்கு என்னென்னா, ஒருத்தர் எப்படி வேணா இருக்கலாம் மேபி. ஆனால் அட்லீஸ்ட்டு இந்த போர்டினுடைய தீர்ப்பு வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். ஓகே. இந்த போர்டில் இருக்கிற அதிகாரிங்க ஒரு கேஸாக பார்த்து, ஒரு எஃப்ஐஆரை பார்த்து விசாரித்து, அதெல்லாம் உண்மைதானான்னு சொல்லி அந்த விட்னஸ்லாம் விசாரித்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகும். அந்த 6 மாதம் கன்ஃபார்மாக இருந்து தான் ஆகணும் உள்ள. அந்த 6 மாதத்தில் இது குண்டாசு சரியில்லை அப்படின்னாங்கன்னா வெளில வந்துடுவார். சரின்னு சொன்னால் இன்னொரு 6 மாதம் உள்ளே இருப்பார். ஆக நமக்கு வந்து ஒருத்தர் குண்டாஸ் போடுறதுல பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஒரு 6 மாதம் ஒரு எதிரியே உள்ளே இருப்பார், நிச்சயமாக உள்ளே இருப்பார். ஓகே சார். அதுதான் இந்த குண்டாசனுடைய இது. ஓகே. இன்னும் சந்தேகம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் இருக்கான். அவன் மேல எந்த கேஸுமே இல்ல. அவன் இப்பதான் வந்து ஒருத்தனை கொலை பண்ணிட்டு இருக்கான் சார். அவன வந்து டக்குனு அவன் குண்டாஸ் போட வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்ல அதுதான் சொல்லுது. அது மாதிரி பண்ண முடியாது. இல்ல. சட்டத்துல ஓகே. இடம் இல்ல. அதுதான் சொல்ல. அது சில விஷயங்கள் வந்து கேமரா முன்னாடி ஓப்பனாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா புரியுது சார். அவரு இல்ல. அவர் வந்து தப்பிச்சிருந்திருக்கலாம். நிறைய வழக்குகள்லாம் வந்து அவரு யாரையாவது வச்சு செஞ்சுருப்பாரு. அவர் மேல எஃப்ஐஆர் இருக்காது. மேற்பார்வைக்கு அவர் நல்ல மனிதராக இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு பெரிய ஆப்ரேட் பண்ணியிருக்கலாம். எதுலேயுமே ரிக்கார்டடாக இருக்க மாட்டார். ரிக்கார்டடாக ஒரு எஃப்ஐஆர் கூட அவர் மேலே இருக்காது. ஆனால் பட் அவர் தான்ன்றது போலீஸுக்கும் தெரியும், பப்ளிக்கும் தெரியும். அப்போது அவர் சட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக அவர் கையாண்டு இருந்திருப்பார். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு அசம்பாவிதத்தில் மாட்டினாருன்னா அப்போ நம்ம என்ன தோணும், மாட்டினாம்பா சூப்பரா எத்தனை முறை தப்பிச்சிட்டான், எதுலேயுமே வந்து இவன் மாட்டாமே இருந்தால் அதில் மாட்டிட்டான் அப்படின்னு நினச்சி நம்ம குண்டாஸ் போடணும்னு நினைப்போம். ஆனால் இந்த இது வேணும், அந்த போர்டுக்கு ஒரு 5-6 எஃப்ஐஆர் வேணும் இல்லையா? அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து அப்போவும் வந்து இதெல்லாம் வைக்கணும். இப்போ அவர் மேலே பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்ச ஒரே ஒரு கேஸில் தான் அவர் குண்டாஸ் போட்டிருப்போம் நம்ம. இருந்தாலும் ரிக்கார்டடாக சில விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்தை எனக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். ஓகே முரளி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி சார். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.